செல்ல குழந்தையே, இன்று சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையில் என் பிள்ளை, நீ நினைத்த காரியத்தில் வெற்றியைத்தான் பெறப்போகின்றாய் என்கின்ற நல்ல செய்தியினை உனக்கு சொல்வதற்காக உன் வராகி அம்மா இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பேரதிர்ஷ்டத்தினை இன்று உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் என்பது உண்மை. ஆனால் ஒருபோதும் அவர்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்பது அதை விட மிக சிறந்த உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நடப்பது எல்லாம் நாம் நல்லவர்களாக இருப்பதினால் மட்டும்தான் இந்த சோதனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சங்கடங்கள் எல்லாம் நாம் கொண்டிருக்கின்ற இறை பக்தியினை உன் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக நமக்கு நீங்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டாலே போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இல்லை என்று நாம் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற விஷயம் இதுதான். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும், அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை நீ புரிந்து, எனக்கு தெரியும் அல்லவா உனக்கு தெய்வங்களினுடைய உறுதுணை இருக்கின்றதா இல்லையா என்று உன் அம்மா உனக்கு இத்தனை பெரிய வாக்கினை தருகின்றேன். அதனால் நம்பிக்கையோடு இரு. தெய்வம் எப்பொழுதுமே உன்னோடு தான் இருக்கின்றது. உன்னுடைய நம்பிக்கையின் பலன்தான் அவர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள் என்று இந்த விநாயகப் பெருமானுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த திருப்பங்களும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் இன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சோதனைகள், ஆனால் ஒவ்வொரு விடியலிலும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் கைகூடி வரும் என்கின்ற நம்பிக்கையில் தானே ஆரம்பிக்கின்றாய். அப்படியானால் அந்த இலக்கை அடைவதற்கு இடையில் வருகின்ற என் குழந்தை ஒருவனை மனிதனாக நீ ஆக்குபவை உதவிகளையும் வசதிகளையும் கிடையாது. அவனுக்கு ஏற்றபடியான துன்பங்களுக்கும் நான் என்பதை நீ புரிந்து கொண்டு இவைதான் உன் வாழ்க்கையில் கொடுத்தது என்பதையும், உன்னை ஒரு மனிதனாக மாற்றி இந்த சமூகத்தில் நல்லபடியாக வாழ வைக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பதை எங்குமே தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. கஷ்டங்களும் துன்பங்களும் தான் மற்றவரிடத்தில் சேர்க்கிறது. அந்த மகிழ்ச்சி உனக்குள்ளேயே தான் இருக்கின்றது. நீ நினைத்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சியை உனக்குள் கொண்டு வந்து விட்டாலே போதும். இந்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு இருக்காமல் ஓடிவிடும். தடைகளை உற்று பார்க்காதே. அதனால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போய்விடும். தடைகளை மட்டும் நினைத்து நீ செய்து கொண்டிருக்கின்ற செயல் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தால் கூட உன்னுடைய மனதை அதனை நிறுத்தி வைத்து விட்டு உன்னுடைய குறிக்கோள் என்னவோ அதை மட்டுமே நீ உற்றுப்பார். உன்னுடைய தடைகள் அத்தனை மறைந்துவிடும். உத்வேகம் உனக்குள் தானாகவே வந்துவிடும். அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் நீ கேட்ட சில விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொல்லிவிடாதே. ஏன் தெரியுமா? அவர்கள் செவிகளில் விழுந்தால் நல்ல விஷயம் கூட கெட்ட விஷயமாக மாறி சென்று விடும் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. என் தங்க பிள்ளையே, பிறப்பும் இந்த இறப்பும் மட்டும்தான் உன்னை தேடி வரும். மற்றதெல்லாம் எல்லாவற்றையும் நீதான் தேடி செல்ல வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே நீ உனக்கானதாக தேடி பெற்று கொள்வாய் என்பதையும் மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு சகிப்பு தன்மை, பொறாமை இவை இரண்டும் இந்த வாழ்க்கைக்கு அவசியம் என்றாலும் அதிகமான சகிப்பு தன்மையும் அதிகமான பொறாமையும் ஒரு தனி மனிதனுடைய அமைதியை நிச்சயமாக குலைத்துவிடும்.
காலப்போக்கில் தன்னுடைய சுயமரியாதையை இழக்க நேரிடும். அதனால் பொறுமைக்கும் உனக்கு இருக்கின்ற எல்லையையும் நீ நிர்ணயித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும். எல்லா நேரங்களிலும் வாழ்க்கையில் ஒன்று போல இருந்து விடாது. என்றுமே உன்னுடைய பொறுமைக்கும் சோதனையும் நடத்துவர் இடத்திலிருந்து நீ கவனமாக இரு. மற்றபடி எந்த இடத்தில் என் பிள்ளை பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசிவிட்டு நகர்ந்து சென்று கொண்டே இரு. சிறு சிறு நீரோட்டங்களை தான் நதியை உருவாக்குகின்றது. அதுபோலத்தான் சிறு சிறு போராட்டங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய கால்களால் நீ நடந்து போக பழக வேண்டும். மற்றவரின் முதுகில் ஏறி ஒரு நாளும் செல்வதற்கு நீ விரும்பாதே. என் பிள்ளையே, மற்றவரின் முதுகில் ஏறி சென்றாய், ஆனால் நிச்சயமாக அவர்கள் உன்னை நல்லபடியாக கொண்டு சேர்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு உண்மையாகவே நீ வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் உன்னை கால்களில் நடந்து போக சொல்லி அந்த வெற்றியை பெறுவதற்கு என்னென்ன உற்சாகம் கொடுக்க வேண்டுமோ அதை தான் செய்திருப்பார்களே தவிர ஒருபோதும் நான் தோளில் உன்னை தூக்கி சுமக்க மாட்டார்கள். உதவி என்பது வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதவனுக்கு உதவியை மட்டும் செய்து ஒருவரை முன்னேற விடாமல் ஒருவரை தடுக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய கெடுகள்தான் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, அதில் உன்னுடைய பங்கு என்ன, நீ இந்த வாழ்க்கையில் செய்கின்றாய் என்பதையும் தெளிவில் கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தொடங்கு. என் குழந்தையே, வாழ்க்கை துணை என்பது உன்னோடு நிற்பது மட்டும் கிடையாது, உனக்கான வாழ்க்கை முழுவதும் நிற்பது. உன்னை மீது தவறாக இருந்தாலும் மற்றவரிடத்தில் உன்னை விட்டு கொடுக்காமல் உன் தவறை உன்னிடத்தில் மட்டும் சுட்டி காட்டுவது, இதுவெல்லாம் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் அறிந்திருக்க வேண்டிய விஷயம். என் பிள்ளையே, வீணை என்பது தன்னை தானே ஒரு நாளும் மீட்டு கொள்ள முடியாது. விரல்கள் தான் அந்த நதியை கம்பியினுடனே மறைந்திருக்கும் அந்த நாமத்தை வெளிப்படுத்துகின்றது. அதனால் உன்னை வெளிப்படுத்தும் சக்தியை தேடு. நிச்சயமாக இந்த காலம் உன் கைகளில் வந்துவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். எப்போதுமே வாழ்க்கையின் மிக சிறந்த செயல்களை செய்வது கிடையாது, ஆனால் அவர்கள் எப்போதுமே சின்ன சின்ன விஷயங்களை கூட சாதாரணமாக மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கூட மிக சிறந்த முறையில் செய்து வெற்றியை ஈட்டுகின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நேர்மையாக நடப்பவர்களை விட நடிப்பவர்கள் மேல்தான் எல்லோருமே அன்பு வைக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குறை உனக்குள் இருக்கின்றதல்லவா? அதுதான் அவர்களின் விதி என்றால் அவர்களுக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். யார் உண்மையான அன்பினை அவர்களிடத்திலிருந்து தப்பித்து கொண்டார்கள், இவர்களிடத்திலிருந்து தப்பித்து கொண்டார்கள் என்று என் பிள்ளை, நீ கடலில் கலந்திருக்கும் ஒரு துளி நீர் கிடையாது. ஒரு துளி ஒளிந்திருக்கும் பெருங்கடல் என்பதையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இரு. என் பிள்ளையே, எல்லாவற்றிற்குமே மக்க செய்து அழைத்துவிடும். உயிர் பிரிக்க செய்வதுதான் இயற்கையில் இருக்கின்ற ஆச்சரியம். அதை புரிந்து கொள். அதனால் எந்த ஒரு இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி என் பிள்ளை நீ கடந்து கொண்டால் உனக்கு எந்த சங்கடங்களும் உன்னை நெருங்கி வராது. மற்றவர்களுக்கு நீ கொடுக்கின்ற இடம், மற்றவரை உன் வாழ்க்கையில் நீ நடத்துகின்ற விதம், இவையெல்லாம் தான் ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடுகின்றது. அம்மா சொல்வது புரிகின்றதா என் குழந்தையே? ஒருவருக்கு கொடுப்பதும் நல்லவர்களை ஒதுக்கி வைப்பதும் நீ செய்கின்ற மிக பெரிய தவறு. நீ நல்லவர்களை கண்டறிய முடியாமல் நிற்கின்றாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக காண்பித்து கொடுக்கின்றனே. மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் தூக்கி எறிந்து விட்டு எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய்.
எந்த நிலை வந்தாலும் சரி, நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதையும் நினைவில் இருக்கட்டும். நீ உயர்ந்த இடத்திலேயே உன் மனதில் உன்னை போட்டு வைத்து கொண்டால் யாராலும் உன்னை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுத்தி விட முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கின்ற நன்மைகளை நோக்கி இன்றைய நாளை நல்லபடியாக நீ தொடங்கு. என்றுமே இந்த வராகி அம்மா உன்னுடன் இருப்பதை உணர்ந்து இன்று விநாயக பெருமானுடைய அருளையும் உன்னுடைய வெற்றியினையும் நீ உறுதி செய்ய வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.